ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம மஞ்சள் கலர் பூசணியை வச்சு ஒரு அல்வா செய்ய போகிறோம். அல்வா செய்ய தெரியாதவங்க கூட இந்த அல்வா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எப்படி ஈஸியாக அல்வா செய்யலான்னு பார்த்துக்கோங்க. நான் அல்வா செய்கிறதுக்காக இந்த அளவுக்கு ஒரு சின்ன பீஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். முதல்ல நம்ம இந்த பூசணிக்காய்க்கு மேலே இருக்கக்கூடிய இந்த சீடை நம்ம எடுத்துடலாம். இந்த பம்கின் சீடுக்குள்ளாடியும் இன்னொரு சீடு இருக்கும், அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதை உலர வச்சு எடுத்துக்கணும். அடுத்த இதனோட திக்கான இந்த தோல் பார்த்து நீக்கிடணும். இதனோட தோலை நீக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் கடினமான வேலை, இருந்தாலும் நல்லா இருக்கும் தோலை நீக்கிறதுக்கு. தோல் எல்லாத்தையும் நீக்கினதுக்கப்புறமா நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போ நாம் இதை ரொம்ப சின்னதாக இது மாதிரி துருவி எடுத்துக்க போகிறோம். நம்ம இந்த மாதிரி பூசணிக்காய் சின்ன சின்னதாக துருவி எடுக்கிறதுனால பூசணிக்காய் சீக்கிரமாக வேகும். எல்லா பூசணிக்காயுமே திருவி வச்சுக்கிட்டேன். அடுத்த ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்தேன். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக பாதாம், கொஞ்சமாக நிலக்கடலை, அப்புறமா கொஞ்சமாக கிஸ்மிஸும் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். எல்லாம் நல்லா வரப்பட்டதும் இதை தட்டில் அப்படியே மாற்றி வச்சிடலாம். மீதி இருக்கக்கூடிய நெய் கூட நம்ம திருவி வச்சிருக்கக்கூடிய பூசணிக்காயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பூசணிக்காய் நல்லா வேகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். பூசணிக்காயிலையும் தண்ணி இருக்கும், அந்த தண்ணியிலே இது சீக்கிரமாக வெந்துடும். பூசணிக்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இதை இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கணும். நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை கூட வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை சேர்த்து இதை கிளறும்போது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இது மாறி வரும். கைவிடாமல் நம்ம திரும்பவும் நல்லா கிளறிட்டு வந்தோன்னா நம்மளோட அல்வா கெட்டியாயிரும். இப்போ திரும்பவும் இது கூட 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு நல்லா கலர் விட்டுக்கலாம். அல்வா கொஞ்சம் கொஞ்சமாக அது திரண்டு வர தொடங்கிருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே அதனோட வித்தியாசம் தெரியும். அல்வா எல்லாமே சேர்ந்து நல்லா திரண்டு வந்துருச்சு. இப்போ நாம் இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து தனியாக மாற்றி வச்சுருக்கக்கூடிய நட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கணும். இந்த நட்ஸ் கூட அல்வாயும் எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும்போது நம்ம எடுத்துடலாம். நம்மளோட அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் எடுத்து பவுலில் மாற்றி வைக்கலாம். இந்த பாத்திரத்தில் நீங்கள் அல்வா எடுத்து வைக்க போகிறீங்களோ அதில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிட்டு நம்ம செஞ்சு வச்சுக்கூட அல்வாயை அதில் சேர்த்துடலாம். நெய் தடவைன்னு இந்த மாதிரி சின்ன ஸ்பூனை வச்சு இதனோட மேல் பகுதியை ஷேப் பண்ணி எடுத்துக்கணும். அல்வா கொஞ்சம் சூடாக இருந்தது. நான் என்னோடய பவுலை திருப்பி வச்சு பார்த்தேன். அல்வா பவுலில் எதுவுமே ஒட்டாமல் அப்படியே சூப்பராக இலகி வந்துருச்சு. ஃபஸ்ட் டைம் மஞ்சள் பூசணிக்காய் பயன்படுத்தி அல்வா செஞ்சேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து. உங்கள் வீட்டில் திடீர்னு கெஸ்ட் எல்லாம் வரும்போது இந்த மாதிரி மஞ்சள் பூசணிக்காயில் அல்வா செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்ல வெரைட்டியாக இருக்கும். உங்களோட குழந்தைங்க ஸ்வீட்டு கேட்டால் கூட இந்த மாதிரி அல்வா செஞ்சு கொடுத்து அசத்துங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி உங்களோட வீட்லேயும் மஞ்சள் பூசணிக்காய் கிடைக்கும்போது இந்த மாதிரி அல்வா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.